திருச்சி, நாமக்கல், தஞ்சாவூர், சேலம், கரூர் இந்த மாதிரி நிறையா ஊர் போயிருக்கேன். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஒரு மரக்கன்று வாங்குகிறோம், யாருக்காவது ரேண்டமாக கொடுக்குறோம் அப்படின்றது தான். 2 வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் இதுவரை யாருக்கும் ஒரு கன்று கூட வாங்கி கொடுத்ததில்லை. ஏன்னா எனக்கு வாங்கி கொடுத்தா வாங்கிப்பாங்களோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு தாட். பட் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. நான் வந்து இப்போது விழுப்புரம் வந்திருக்கிறேன். இந்த ஊரில் ஒரு மரக்கன்று வாங்கிட்டு யாருக்காவது கொடுக்குறேன். ஸோ ஒரு நர்சரி கார்டன் போயிட்டு கண்ணை வாங்கிட்டு யாருக்காவது ரேண்டமாக வர்றவங்களுக்கு கொடுக்குறோம். மரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன மரம் அப்படின்னு பிளான் பண்ணல. ஸோ கடைக்கு போகலாம், எங்கன்னா ஒரு நர்சரி கார்டன் தேடி அங்கே போகலாம் அப்படின்ட்டு கூகுள் மேப்பில் செக் பண்ணி பார்த்தா 3 கிலோமீட்டரில் ஒன்று இருந்துச்சு, 6 கிலோமீட்டரில் ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் 8 கிலோமீட்டரில் ஒன்று இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறத போய் பார்த்தா அந்த நர்சரி கார்டன் க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு. சரின்ட்டு 3 மணி நேரம் 2 மணி நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு கடை பார்த்தோம். அந்த நர்சரி கார்டனில் தான் ஒரு உள்ளே போயிட்டா நல்லா இருந்துச்சு, ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. என்ன செடி வாங்குறதுன்னு தெரியல, என்ன மரக்கன்று வாங்குறதுன்றது ஐடியாவே இல்லை. சரி திடீர்னு எட்டி பார்த்தா ஒரு வாழைக்கன்று வாங்கிட்டு வந்தாச்சு. வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் யாருக்கு கொடுக்கலான்னா யாருக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். கிளம்பலாம் அப்படின்ட்டு மரத்தை எடுத்துக்கிட்டு அந்த வாழைக்கன்று எடுத்துகிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு அம்மா கேட்டாங்க, என்னப்பா வாழைக்கன்று வாங்கிட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வேணுமா அப்படின்னு கேட்டேன். நீ கொடுப்பியான்னு கேட்டாங்க. எங்கே வழக்கம் வாங்கிட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்க. வேணுமான்னு கேட்டால் கொடுப்பியான்னு சொல்கிறாங்க. சரி இருங்க நான் தரேன், வீடியோ எடுத்துகிட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையாப்பா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்ட்டு வீடியோவை போட்டு வந்துட்டு சொல்லிவிட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டு வரை யாருக்குமே கொடுக்க முடியாதோ, ஸ்டார்டிங்கில் என்னன்னா மரம் வாங்க முடியுமான்னு ஒரு கன்று வாங்க முடியுமா, தடங்களாக போயிடுமா அப்படின்னு ஒரு தாட்டு. அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு தாட்டு. ஏன்னா டைம் இல்லை, வேலை இருக்குது, கிளம்பணும் அப்படின்ட்டு. கடைசியில் எப்படியோ சக்ஸஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ பாய். அதாங்க வச்சுக்கோங்க, புரியுங்க. சரி ஓகே, இது நிறையா குட்டி போடும், அதை நிறையா பேருக்கு கொடுங்க. ஓகே சரி பாய். வரேங்கம்மா.